37 ஆண்டுகளுக்குப் பின் குடும்பத்தை ஒன்றிணைத்த எஸ்ஐஆர் ஒரு மனித கதையின் உள்ளார்ந்த உண்மை கதை. தமிழ்நாட்டிலிருந்து மேற்கு வங்கம் வரை இந்தியாவின் தேர்தல் சூழலில் ஒரு வார்த்தைதான் தினமும் பேசப்படுகிறது: எஸ்ஐஆர் திருத்தம். வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்று சொன்னவுடன் பலரின் முகத்தில் சந்தேகம், பலரின் மனதில் கோபம், இன்னொரு பக்கத்தில் பொதுமக்களுக்கு குழப்பம். எதற்காக இந்த எஸ்ஐஆர்? ஏன் இது தேவை? ஏன் அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு? ஏன் மக்கள் அச்சம்? ஏன் தேர்தல் ஆணையம் இந்த தீவிர திட்டத்தை செயல்படுத்துகிறது? இந்த பெரிய தேசிய விவாதத்துக்குள் செல்லும் முன் ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை பார்ப்போம். 37 ஆண்டுகளாக காணாமல் போன ஒருவரை இந்த எஸ்ஐஆர் பணி மீண்டும் குடும்பத்தோடு இணைத்தரிக்கிறது. இது ஒரு சாதாரண செய்தி இல்லை. இது ஒரு மனிதனின் வாழ்நாள் வேதனை, ஒரு தந்தையின் இருண்ட நினைவு, ஒரு தாயின் நெஞ்சை உருகிய காத்திருப்பு, ஒரு தம்பி தன் அண்ணனை இழந்த பின் வாழ்ந்த வெறுமை, அனைத்தையும் ஒரே நேரத்தில் நொறுக்கி மீண்டும் ஒன்றாக்கிய ஒரு தருணம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கதை இது. தொடங்கிறதுக்கு முன்னாடி இதைப்போல உண்மை சம்பவங்கள், அரசியலில்லாத மனித கதைகள், சமூகத்தின் பக்கம் நிற்கும் பகுப்பாய்வுகள், இவையே நம்ம தமிழன் ஐக்யூ. நம்ம மக்களுக்காக உண்மை மொழியில் பேசுறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நம்ம சேனல் குரல் இன்னும் பலருக்கு சென்று சேரும். ஒரு நிமிஷம், எஸ்ஐஆர் என்றால் என்ன? ஏன் இந்தியா முழுக்க பேசப்படுகிறது? இந்தியாவில் தேர்தல் என்றாலே வாக்காளர் பட்டியல்தான் அடிப்படை. அந்த பட்டியலை சரியில்லைன்னா ஒரு முழு மாநிலத்திற்கும் ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும். இதுதான் காரணம். எஸ்ஐஆர் என்றால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். தமிழ்ல சொன்னா வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம். இந்தியாவின் 9 மாநிலங்களும் 3 யூனியன் பிரதேசங்களும் பெரிய அளவில் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு, புதுப்பிப்பு, நீக்கல், சேர்க்கை ஆகியவை செய்யப்படுகின்றன. இந்த பணியை செய்யும் நபர்கள் PLO, அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர். இவர்கள்தான் வீடு வீடாகச் சென்று நூலிழையில் விசாரிப்பதைப் போல ஒவ்வொரு பெயரையும் சரிபார்க்கிறார்கள். இதற்கு எதிர்ப்பு வருவது இயல்புதான். எதிர்க்கட்சிகள் சொல்வது இதுதான்: இந்த எஸ்ஐஆர் பணி பல லட்சம் பேரின் வாக்குரிமையை நீக்க பாஜக திட்டமிடல். ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்வது இது வழக்கமான பட்டியல் திருத்த நடவடிக்கை, தவறுகள் சரி செய்யப்படும். இதன் நடுவில் மக்களுக்கு உண்மையில் நடப்பது என்ன? அதை காட்டிய சம்பவம்தான் 37 ஆண்டுகளுக்குப் பின் தன் அண்ணனை கண்டுபிடித்த ஒருவரின் கதை. 37 ஆண்டுகளாக மாயமான விவேக். என்ன நடந்தது? மேற்கு வங்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் கோபராண்டா. அங்கே வசித்து வந்தார் சக்கரபோர்த்தி குடும்பம். அந்த வீட்டில் ஒரு துயரம். அவர்களுடைய மூத்த மகன் விவேக். 1988ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு அவர்களின் வாழ்க்கையில் நடந்தது ஒரு வாழ்நாள் காயமாகிவிட்டது. வீட்டில் ஏற்பட்ட சண்டையால் விவேக் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அவர் ஒருபோதும் திரும்பி வரவில்லை. காலங்கள் கடந்தன. சென்ற இடங்கள் அனைத்திலும் தேடினார். செய்த புலனாய்வுகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. ஒரு வயலின் தந்தைக்கு, ஒரு தாயின் இரவில், ஒரு குடும்பத்தின் கண்களில் விவேக் ஒரு துக்க நிழலாகிவிட்டார். ஒரு மனிதனை அவரது குடும்பத்திலிருந்த பிழந்தது அந்த நிமிடம். பின்னர் வருடங்கள், 90கள், 1000 ஆண்டு மாறியது, நாடு மாறியது, ஆட்சி மாறியது. ஆனால் விவேக் ஒரு நிழலாகவே இருந்தார். இன்று வரை யாருக்கும் தெரியாத உண்மை. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்த அந்த குடும்பத்திற்கும் வாழ்க்கை ஒரு பெரிய திருப்பத்தை வைத்திருந்தது. தற்போது விவேக் கொல்கத்தாவில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகன். அவரது மகன் தன் தந்தை குடும்பத்திலிருந்து பிரிந்திருந்ததை பற்றி பேசினார். அவரது குடும்பத்தை கண்டுபிடிக்க முடியாத தவிப்பு பற்றி சொன்னார். அந்த நிமிடம் PLO அதிகாரியான பிரதீப்பின் மனசில் ஒரு பழைய கதை மீண்டும் ஒலித்தது. அவரது குழந்தை பருவத்தில் அவரின் அண்ணனும் விவேக் என்றே பெயர். அவரும் சிறுவயதில் வீட்டை விட்டு மறைந்துவிட்டார். இது ஒரு சாதாரண பெயரின் ஒற்றுமை என்று முதலில் நினைத்தார். பின்னும் பேசும்போது கதையின் ஒவ்வொரு விபரமும் தன் குடும்ப கதையோடு பொருந்துவதை உணர்ந்தார். அந்த நொடியில், நான் பேசுறவரே என் அண்ணன் பையனா என்பது அவரின் உள்ளத்தில் எழுந்தது. உடனே சந்திக்க அழைத்தார். இருவரும் நேரில் சந்தித்தபோது அவர்கள் இருவரும் அண்ணன் தம்பி என்பதை நிச்சயமாக உணர்ந்தனர். 37 ஆண்டுகளுக்குப் பின் ஒவ்வொரு நினைவின் பின்னாலும் பிரிவு, துக்கம், பயம் இருந்த உணர்வு ஒரே ஒரு நொடியில் உடைந்து போனது. குடும்பம் சந்தித்த அதிர்ச்சி நொடி. அது ஒரு சாதாரண சந்திப்பு இல்லை. அது ஒரு மனிதனின் கடந்த காலம் உயிர்ப்பெடுத்த தருணம். பிறகு பிரதீப் தனது அண்ணன் விவேக்கை அவர்களது குடும்பத்திடம் அழைத்துச் சென்றார்.
அங்கு நடந்த காட்சிகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. ஒரு தாயின் கண்கள் நீரால் நிரம்பி நின்றன. ஒரு தந்தையின் நெஞ்சில் இருந்த பொங்கல் 37 ஆண்டு கழித்து தான் வெடித்தது. விவேக் சொன்னார், எனக்கான மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. என் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறேன். ஒரு குடும்பத்தின் வரலாறு ஒரே ஒரு தருணத்தில் மறுபடியும் எழுந்தது. இதையெல்லாம் சாத்தியப்படுத்தியது என்ன? ஒரு BLO அதிகாரியின் மனிதநேயம், ஒரு மகனின் பேச்சு, ஒரு அதிகாரியின் மனசில் ஒலித்த குழந்தை பருவ நினைவு மற்றும் SIR திருத்த நடவடிக்கையின் போது நடந்த ஒரு சாதாரண விசாரணை. அரசியல் சமூகத்தின் இருமுகங்கள். இந்த சம்பவம் 2 பக்கங்களையும் காட்டுகிறது. ஒரு பக்கம் SIR பணி மீது அரசியல் பிரச்சாரங்கள். எதிர்க்கட்சிகள் கூறுவது, இந்த நடவடிக்கையால் 10 லட்சம் பேர் வாக்குரிமை இழப்பார்கள், இந்தியா முழுக்க மக்களை நீக்கும் திட்டம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உண்மையான தரையில் நடந்த மனித கதை. ஒரு BLO அதிகாரி தன் கடமையை செய்யும்போது ஒரு குடும்பத்தை 37 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் ஒன்றிணைத்திருக்கிறார். இது அரசியல் அல்ல, இது மனிதத்தன்மை. மனிதநேயம் வெற்றி பெற்ற தருணம். இதுபோன்ற கதைகள் இந்தியாவில் குறைவாகவே தெரியும். ஏனெனில் பொதுவாக அதிகாரப்பூர்வ பணிகள் என்பது உணர்ச்சிகளுக்கு இடமளிக்காது. ஆனால் இந்த சம்பவம் இந்திய தேர்தல் ஆணையத்தின் பணி, கணக்கு கட்டளைகளுக்கு பின்னிருக்கும் மனித பக்கம் என்ன என்பதை காட்டுகிறது. ஒரு வாக்காளர் பட்டியல் பணியில் இவ்வளவு பெரிய மனித பரிமாணம் மறைந்திருக்கும் என யாருக்கும் தெரியாது. ஒரு குடும்பம் உடைந்து போனது. ஒரு மனிதன் தனிமையில் முடங்கியிருந்தார். ஒரு தம்பி தனது அண்ணனை இழந்த வழியில் வாழ்ந்தார். ஒரு தாய் தனது மகனின் நினைவுடன் தூங்கினார். அனைத்தும் ஒரே ஒரு BLO அதிகாரியின் சிந்தனை, ஒரே ஒரு SIR பணி காரணமாக மறுபடியும் உயிர்ப்பெடுத்தது. இந்த கதையால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? SIR ஒரு பக்கம் அரசியல் விவாதம், மற்றொரு பக்கம் சட்டப்படி சரிபார்க்க வேண்டிய அவசியம். ஆனால் இன்னொரு மறைந்த பக்கம் இதுபோன்ற மனித சம்பவங்கள். அனைவரும் இதனாலேயே ஒன்றிணைவதில்லை. எல்லோருக்கும் இதுபோன்ற அதிர்ச்சி தருணம் கிடைக்காது. ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது என்பதே SIR என்ற நடவடிக்கையை ஒரு சாதாரண அலுவல் வேலைக்கு பின்னிருக்கும் உண்மையான மனித பரிமாணத்துடன் இணைக்கிறது. மொத்தத்தில் இது ஒரு அரசியல் கதை அல்ல. இது ஒரு குடும்பத்தின் துயரம், ஒரு மனிதனின் பயணம், ஒரு தாயின் பிரார்த்தனை, ஒரு தம்பியின் நினைவு, ஒரு அதிகாரியின் மனசு, ஒரு தேசிய திட்டத்தின் நடுவே மீண்டும் ஒன்றிணைந்த மனிதர்கள். SIR பற்றி எவ்வளவு விவாதம் நடந்தாலும் இந்த சம்பவம் ஒரு உண்மையை நிரூபிக்கிறது. சட்டங்களும் திட்டங்களும் மனிதர்களுக்கு உதவும்போதுதான் அவை உண்மையான அர்த்தத்தை பெறுகின்றன. நீங்க என்ன நினைக்கிறீங்க? SIR ஒரு நன்மையா அல்லது அரசியல் பிரச்சாரமா அல்லது இரண்டுக்கும் இடையில் நிற்கும் ஒரு பணிதானா? உங்க கருத்து நம்ம சேனலுக்கு முக்கியம். கீழே பதிவு பண்ணுங்க. உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்தே இந்த வீடியோவின் உண்மையான முடிவு. இது தமிழன் IQ. உண்மை பேசுறோம், மக்களுக்காக பேசுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.